ஒரு செம்மையான ஃபாரஸ்ட் சர்வைவல் மூவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி த ரெவனன்ட். நம்ம ஹீரோ ஒரு ஹண்டராக இருப்பார். அப்படி ஒரு நாள் ஹண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பேர் ஹீரோவை செம்மையாக அட்டாக் பண்ணிடும். அண்ட் அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் யாரும் அவரை பார்த்துக்காம அவருடைய பையனை கொண்டுட்டு பிட்ரேல் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுப்பார். இது ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவிக்கு தான் லியோனார்டோ டிகாப்ரியோ முதல் டைம் ஆஸ்காரும் வாங்கியிருக்காரு. நம்ம இதில் செகண்டாக பார்க்க போகிற மூவி 65. நம்ம ஹீரோ ஒரு ஸ்பேஸ் ட்ராவலராக இருப்பார். அப்படி ஒரு சின்ன க்ரூவோட ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டாக ஒரு மிஸ்டீரியஸான பிளானட்டில் லேண்ட் ஆயிடுவார். அவர் கூட எல்லா க்ரூ மெம்பர்ஸும் இறந்துருவாங்க. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி நிறையவே சர்வே பண்ணுவார். அந்த பிளானட்டில் ரொம்பவே மிஸ்டீரியஸான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும். அது கூட ஃபைட் பண்ணி நிறையவே அட்வென்ச்சராக பண்ணி எர்த்துக்கு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட சவுண்ட் எங்கள் எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி ஜங்கல். நம்ம ஹீரோ ஒரு ட்ராவலராக இருப்பார். உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் ஒரு வாட்டியாவது ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். அப்படி ஒரு நாள் ரொம்பவே மிஸ்டீரியஸான அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசையில் இருப்பார். அப்படி ட்ராவல் பண்ண போகும்போது அவருக்கு 3 ஃப்ரெண்ட்ஸுமே கிடைப்பாங்க. அண்ட் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ண முடிவு பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் போவாங்க. அப்படி போனவங்களுக்கு நிறையாவே மிஸ்டீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அண்ட் அங்கேருந்து எப்படி வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி.